அந்த காலேஜ் டைம் ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நேரங்கள்ல வந்து கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அதிகமாக வரப்போகுது. இதுல இருந்து நான் என்ன கத்துக்க என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி சிந்தனைகள். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட மைண்ட் செட்டுங்கிறது வந்து இந்த கெரியர்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுன்னு இல்லை, எந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹார்டான சுச்சுவேஷன்ங்கிறது வந்து அதிகமாக வரும். நான் உண்மையை சொல்றேன், இது ரியாலிட்டி. ஹார்டான சுச்சுவேஷன் வந்து அதிகமாக வரும். எந்த அளவுக்கு நீங்க அந்த காலேஜ் டைம் ஹாப்பியான அந்த புது விஷயங்களை நம்ம அடாப்ட் ஆகும்போது நம்மளோட மைண்ட் செட்டுங்கிறது வந்து நிறைய நேரங்களில் வந்து கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அதிகமாக வரும். ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது வேற மாதிரி இருக்கும். ரியலா நீங்க வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரியல் வேர்ல்டை பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட்டுங்கிறது அதை ஏத்துக்காது. நீங்க முன்னாடி இருந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து நீங்க கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை பார்க்க, கஷ்டமான எப்படி சொல்றதுன்னா புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. அது நம்மளோட மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆயிருக்காது. அது ஒரு கஷ்டமான வேலையா உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்மளோட மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப புவரா இருக்கும். அங்க ஒர்க்ல வந்து நமக்கு மேல இருக்கிற சீனியர் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அது மனஸ்தாபம் ஆகும். உங்களோட ஃபியூச்சரை பத்தி நீங்க யோசிப்பீங்க, ரொம்ப நம்ம என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக வர நம்மளோட அந்த நேரங்கள்ல வந்து எடுக்கிற முடிவுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதிகமான நேரங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், இது நம்ம இந்த ஃபீல்ட் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர்லாம் போயிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம அந்த சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த சுச்சுவேஷன் வாழ்நாளுக்குள்ள நீடிக்க போறது இல்லை. சுச்சுவேஷன்லாம் நம்மளோட லேர்னிங்க்கு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட அந்த ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கோங்க. நான் ப்ராப்ளம் சொல்றது என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கில்லை நீங்க கத்துறீங்கன்னா 1000 வாட்டி நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ங்கிறது வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இது வந்து ப்ரொஃபஷனலி வந்து லேர்ன் பண்றப்போ வந்து அதுல ஃபைன் டியூன் ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து அதுல வந்து டைங்கிறது எடுக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம சீனியர்ட்ட இருந்தா கத்துக்கணும், பொறுமையா இருந்து அவங்க என்ன சொல்றாங்கிறத நிறைய வாட்டி மிஸ்டேக் ஆகும். நம்மளோட பயிற்சி மூலமா தான் கத்துக்க முடியும். ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல வராது. அது வந்து நம்மளோட பயத்தை கிரியேட் பண்ணணும், என்ன வர மாட்டேங்குது. ஏன்னா சீனியர் சம்டைம்ஸ் திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிறு சூழ்நிலைகளில் வந்து உங்களோட ஃபேமிலியை நினைச்சு பார்ப்பீங்க, உங்களோட கெரியரை நினைச்சு பார்ப்பீங்க. நம்ம முன்னெல்லாம் இப்படி இருந்தோமே, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வேணாம் போயிரு, பழைய நிலைமைக்கு போயிரு, வேற ஏதாவது வேலைக்கு போயிரு அப்படிங்கிற மைண்ட் செட் அதிகமாக வரும் சுச்சுவேஷன்ல. நிறைய பேர் அதை அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ நானும் அது ஒரு சில நேரம் அதெல்லாம் நினைச்சு அனுபவிச்சு வந்தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து கிவ் அப் மட்டும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்து நம்ம மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது. நீங்க ஒன்ஸ் ஸ்டக் ஆனீங்க, உங்க மைண்டு வந்து உங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வந்து நீங்க அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிட்டு வேணா செட் ஆகாது அப்படிங்கிறது நீங்க அந்த சுச்சுவேஷன்ல எடுக்கிற முடிவுங்கிறது வந்து ரைட் நினைச்சு நீங்க போயிருவீங்க. ஓகேங்களா? ஆனா வந்து இது நான் என்னோட கெரியருக்கு இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி வரப்போகுது, இதுல இருந்து நான் என்ன கத்துக்க போறேன், நீங்க அப்படி வியூ ஆஃப் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அதை சால்வ் பண்ணி நீங்க சீனியர் லெவல்ல போகையில உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அது எப்ப நமக்கு டெவலப் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வர்றப்ப நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ என்னால இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால நீங்க இந்த கெரியர்ல லைஃப் லாங் ரன்னுக்கு நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா வந்து ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன் ஸ்டார்டிங் அந்த கெரியர்ல ஒரு 3 இயர் 4 இயர் 5 இயர்ஸ் மினிமம் வந்துகிட்டு தான் இருக்கும். ரியாலிட்டி உண்மை இதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது பழக்கப்பட்டு போனதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ற அந்த இது வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த சுச்சுவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க மட்டும் இல்லாமல் உங்க கூட இருக்கிறோம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல வரும்போது வந்து அந்த க்ரோத்துங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களோட கெரியர்ல. ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு வந்து கெரியர்ல எப்படா க்ரோத் ஆக போறோம் அப்படிங்கிற பயத்திலே பாதி பேர் வந்து என்னடா நமக்கு வேலை தெரிய மாட்டேங்குது, நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியலையே அப்படிங்கிற பயத்திலே வந்து நிறைய பேர் வந்து இது வேணாம், இது நம்ம செட் ஆகும்னு சொல்லிட்டு மாறி போய் ஒரு ஸ்டேபிளா ஒரு கெரியர்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண மாட்டாங்க. நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ எந்த ஃபீல்டை எதை எடுத்தாலுமே அதில் நம்ம மாஸ்டர் ஆகணும்னா அதுக்குன்னு டைம் இருக்கு. அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்கிறதையும் பொறுமையாக இருந்து ஆகணும். நம்ம இந்த காலத்தில் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்கள மாதிரி ஆகணும்னு நினச்சி அவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்மளோட லைஃப்பை ஒப்பிட்டு பார்ப்போம். ஐயோ நம்ம ஒன்றுமே கற்றுக்கலையே, இது எப்படி நம்மலாம் இப்படி வரப்போகிறோம் அப்படிங்கிற யோசிக்கிறப்போ அடுத்து வர கிரியேட்டர் ஒரு பயம். ஸோ பயங்கிறப்போ வந்து நீங்கள் ஒர்க்கு போகும்போது அதே பயம் அங்கேயும் வரும். என்ன நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வரும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்து மூவ் ஆகுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கெரியர்ல. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது, உங்களுக்கு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு புது விஷயத்த கற்றுக் கொடுக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க.
ஸோ எல்லாருமே எப்பயுமே உங்களை பாராட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுல வந்து நம்ம இன்னும் கத்துக்க போறதும் கிடையாது. யார் ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து இது இந்த சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது நீ சரி பண்ணல, இது பண்ணல, நீ இதை மிஸ்டேக் பண்ற, இந்த மாதிரி சொல்றாங்களோ அங்க இருந்தா நம்மளோட லேர்னிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இதெல்லாம் என்ன இப்படி என்ன எதுக்கு எடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து எதுவுமே நல்லா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்க உங்களோட வியூ பாயிண்ட் நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க நமக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது, நீங்க இப்படித்தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கிவ் அப் பண்ணிட்டு போயிருங்க. ஆனா உங்களோட மைண்ட் செட்டுங்கிறத ஆல்ரெடி நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, மிஸ்டேக் நான் என்ன கத்துக்க, என்னோட ஸ்கில்லை எப்படி நான் டெவலப் பண்றேன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல போனீங்கன்னா நீ அந்த ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே தெரியாது. ஓகே, ஒரு புது விஷயம் கத்துக்கிறேன், ஓகே இதெல்லாம் வரதான் போகுது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. கையில அடுத்தடுத்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு தலையில ஏத்திக்கவே மாட்டீங்க. நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க, டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் யோசிச்சீங்கன்னா ஒன்ன தொட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமா போய் நம்ம சென்டிமெண்டா ஃபீல் ஆகி ஃபேமிலியை பத்தி யோசிச்சு, உங்களோட கெரியரை பத்தி யோசிச்சு, ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் அதிகமா வரும். கண்டிப்பா அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். யாரும் நினைச்சா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. எனக்கே ஒரு சிலர் தோணுச்சு, அதனால டக்குன்னு வீடியோ எடுத்து அப்படியே அப்லோடு பண்றேன். எனக்கு தோணுச்சு ஒரு சில நேரங்கள் வரதான் செய்யும். இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து கெரியர்ல மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு மேட்டர் நினைச்சு நின்றுகிட்டு இருக்காதீங்க. நம்ம ஒரு கதவு திறக்குதுன்னா அந்த கதவு அது ஓப்பன் பண்ணி அது போய்கிட்டே இருக்கணும். நம்ம யோசிக்க கூடாது இந்த கதவு இது ஓப்பன் ஆயிருக்கு இதுக்குள்ள போலாமா என்னன்னு யோசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அங்கேயே தான் நிக்கணும். ஸோ அதே மாதிரிதான் அந்த ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும், நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வரலாம். ஸோ அதனால வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து நீங்க வந்து ஒரு நெவர் கிவ் அப் அந்த மைண்ட் செட்ல மட்டும் வந்துடாதீங்க. எப்பயுமே மனசை வந்து திடமா வச்சுக்கோங்க, மைண்ட் செட்டை திடமா வச்சுக்கோங்க. ஓகே, இப்படித்தான் இருக்கு இந்த ஃபீல்டு, இதுல நான் எப்படி சர்வை பண்ண போறேன் அப்படிதான் உங்க மைண்ட் செட் இருக்கணும். நிறைய தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ்லாம் கண்டிப்பா அதிகமா வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்க மனசை தளர விட்டுறாதீங்க. அதை நான் சொல்ல வரேன். ஸோ எங்கேயா ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் யாருமே சொல்லலை. நான் ஒவ்வொரு இடங்கள்லயும் சுச்சுவேஷன்லயும் டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல, நம்மளோட க்ரோத்ல எப்படி வந்தோம், அப்படி நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதப்ப புரிஞ்சுக்கிறப்ப இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வரதான் செய்யும். இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்னா ஸ்டார்டிங்ல கெரியர்ல வரப்போறவங்க வந்து அவங்களோட ஃபீல்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நான் சடனா அப்படியே எடுத்து யோசிச்சேன். எனக்கு இங்க ஒரு சில சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு, எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் அப்படியே இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி அந்த தயவு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஓரளவு திருப்தியா இருக்கு நம்ம போடுறதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் போடுறோமா இல்லையான்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you soon.